பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெறும் நிலையில் இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு கடைசி ஓவரில் தோல்வி பயத்தை காட்டியது அசுதேஷ் சர்மா சஷாந்த் சிங் ஜோடி. 2024 IPL தொடரின் லீக் சுற்றில் பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விக்கெட் வீழ்ச்சிக்கு நடுவே அதிரடி ஆட்டம் ஆடி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் நிதிஷ் ரெட்டி 37 பந்துகளில் 67 ரன்கள் குவித்தார். அப்துல் சமத் 12 பந்துகளில் 25 ரன்கள் சேர்த்தார். கடைசி நேரத்தில் ஷபாஸ் அகமது 7 பந்துகளில் 14 ரன்கள் அடித்தார். இதையடுத்து 9 விக்கெட்டுகள் வீழ்ந்த போதும் ஹைதராபாத் அணி 182 ரன்கள் என்ற நல்ல ஸ்கோரை எட்டியது. எட்டிவிடக்கூடிய இலக்கை நோக்கி ஆடிய பஞ்சாப் அணி துவக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. முதல் 5 ஓவர்களில் பேஸ்டோ 0, ஷிகர் தவான் 14, பிரப்சிம்ரன் சிங் 4 ரன்களில் ஆட்டமிழந்தனர். ஷாம் கரன் அணியை காக்க போராடி 22 பந்துகளில் 29 ரன்கள் சேர்த்தார். சிக்கந்தர் ராசா 22 பந்துகளில் 28 ரன்கள் எடுத்தார். அதன் பின் வந்த சஷாந்த் சிங் அதிரடி ஆட்டத்தால் ஹைதராபாத் அணியை திணற வைத்தார். ஆனால் பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு தேவையான ரன்கள் அதிகம் இருந்ததால் ஹைதராபாத் அணி நிம்மதியாக இருந்தது. ஜிதேஷ் சர்மா 11 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த பின் மற்றொரு அதிரடி பேட்ஸ்மேன் அசுதேஷ் சர்மா சஷாந்த் சிங் ஜோடி சேர்ந்தனர். கடந்த போட்டி போலவே இந்த ஜோடி அபார ஆட்டம் ஆடியது. கடைசி ஓவரில் 29 ரன்கள் தேவை என்ற நிலைக்கு போட்டியை கொண்டு வந்தனர். ஜெயதேவ் உனட்கட் வீசிய கடைசி ஓவரில் முதல் பந்தில் அசுதேஷ் சர்மா 6 அடித்தார். அடுத்து 2 வைடுகள் வீசப்பட்டன. அடுத்து இரண்டாவது பந்தில் மீண்டும் ஒரு 6 அடித்தார். அடுத்த 2 பந்துகளில் 5 ரன்கள் கிடைத்தன. கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கு போட்டி சென்றது. அசுதேஷ் சர்மா பேட்டிங் நின்று இருந்தார். ஒரு 6 ஒரு 4 அடித்தால் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற நிலையில் அதுவரை கம்பீரமாக இருந்த ஹைதராபாத் அணி கதிகலங்கி போனது. நல்ல வேளையாக 5வது பந்தில் அசுதேஷ் 1 ரன் மட்டுமே எடுத்தார். கடைசி பந்தில் சஷாந்த் சிங் ஒரு 6 அடித்தார். இதையடுத்து வெறும் 2 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.